சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிற்கு காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை சற்று குறைந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், எந்தெந்த பொருட்களின் விலை எவ்வளவாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த காய்கறி அங்காடியை பொறுத்தவரையில் சென்னை மட்டுமல்லாமல் வட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களுக்கு காய்கறி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அங்காடியாக இருக்கிறது. ஒவ்வொரு தினமும் காய்கறிகளின் வரத்து ஏற்றம் இறக்கமாக இருப்பதனால விலையிலும் மாறுபாடுகள் இருப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக 2-3 நாட்களாக தக்காளியின் விலை என்பது கணிசமாக உயர்ந்திருந்ததை பார்க்க முடிந்தது. கடந்த 2 நாட்களாக தக்காளி வரத்து கோயம்பேட்டுக்கு சற்று அதிகரித்திருப்பதன் காரணமாக தக்காளியின் விலை 70 ரூபாயிலிருந்து 40லிருந்து 50 ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிற காய்கறிகளின் விலை நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதற்கு கேட்டு தெரிந்து கொள்வதற்காக காய்கறி பூ மார்க்கெட்டின் தலைவர் சங்க தலைவர் தற்போது நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இப்போ காய்கறிகளோட விலை கோயம்பேட்டில் எப்படி இருக்கு? தக்காளி விலை கடந்த 2 நாட்களோடு ஒப்பிடும்போது இப்போ எப்படி குறைஞ்சிருக்கா, ஏறி இருக்கா? என்ன காரணமாக? தக்காளி வந்துங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் 40 ரூபா, ஹோல்சேலில் 40 ரூபா போகுதுங்க. 2 நாளைக்கு முன்னே 60 ரூபா 70 ரூபா வரலும் போனது. அப்போ சரக்கு கம்மியாக வந்துச்சு. மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய இந்த விவசாயிகள் வியாபாரிகள் அனுப்பக்கூடியவங்கெல்லாம் கோயம்பேட்டில் விலை ஜாஸ்தின்னு இங்கே அனுப்புனாங்க. அதால் வந்து இங்கே சரக்கு அதிகமாக வந்தோடனே இங்கே விலை குறைஞ்சிருச்சுங்க. இந்த அவரைக்காய், முருங்கைக்காய், சாம்பார் வெங்காயம், பீன்ஸு இது வந்து ஒரு 70-80 இந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. கோவக்காய் 20 ரூபாயில் இருக்குது. கத்திரிக்காய் 30 to 40. வெண்டைக்காய் வந்து 30 ரூபாயில் இருக்குதுங்க. ஒரு சில காய்கறிகள் ஒரு நடுத்தரமான விலையில் இருக்குது. ஒரு சில காய்கறிகள் விலை கூடுதலாக இருக்குது. இந்த தக்காளி வந்து 2 நாளைக்கு முன்னே விலை அதிகமாக இருந்ததுக்கு காரணம் இங்கே வர்றதுக்கு சரக்கு கம்மியாகிடுச்சு. வெளியூருங்களில் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு அங்கே போனாங்க. இங்கே விலை ஏறினோன்னே அங்கே போன விவசாயிகள் வியாபாரிகள் இங்கே கொண்டு வந்தாங்க சரக்கை. இங்கே அதிகமாக வந்தோடனே இன்றைக்கி 40 ரூபாங்க ஹோல்சேலில். நான் சொல்கிறதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டுங்க. இதோட கொஞ்சம் 5 ரூபா 10 ரூபா சில்லறையில் விற்கிற இடத்துல கூடுதலாக இருக்குங்க. அதை எங்களுடைய பொருள் அழுகும் பொருள் சரக்கு அதிகமாக வந்தால் விலை வாடகை கூட விற்கும் ஒரு நேரத்தில். அதே நேரத்தில் சரக்கு இல்லைன்னா விலைவாசி கூடிடும். இந்த மழை காலத்தில் பயிருங்க அழுகிடும். அதே மாதிரி வெயில் காலத்தில் காப்பு விளைச்சல் வந்து குறைஞ்சிடும். இந்த மாதிரி காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றம். அதே நேரம் ஏறுறதும் இருக்கும், இறங்குறதும் இருக்கும். ஏறினது இறங்காது இருக்காது. இதுக்கு இந்த அழுகும் பொருளுடைய தன்மை இதுதான். காய்கறிகளை பொறுத்தவரையில் அழுகும் பொருள் என்பதால் விலை ஏற்றமும் இறக்கமும் அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றாற் போல் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காய்கறியை பொறுத்தவரையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலை கடந்த 2 நாட்களாக 60லிருந்து 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தக்காளி விவசாயிகள் கோயம்பேட்டில் நல்ல விலைக்கு தக்காளி விற்பனை செய்யப்படுவதால் அதிகப்படியான தக்காளிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தக்காளியின் விலை என்பது கடந்த 2 நாட்களை காட்டிலும் சென்னையில் இன்றைய தினத்தில் குறைவாகவே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.